என்ன ஒரு பளிச்சு. டைரக்டர் மாதிரி கை வச்சு பார்ப்போம். அடடே என்ன ஒரு வியூ. ஹே, இதாங்க ஏரியல் ஷாட். கேமரா உயரத்துலேருந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஷாட்டையும் ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது எஸ்டாப்ளிஷிங் ஷாட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டினியூ பண்ணுவோம். ஏதோ அப்நார்மலாக பார்த்த மாதிரி இருக்கு. என்ன அது? இவனா? என்ன ஸ்பீடாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கான்? ஆஹா, என்ன நோக்கி தான் இந்த தோட்டா பாயுதா? கிளம்பிட வேண்டியது தான். அப்பா, இந்த ட்ரம்மில் ஒழிஞ்சிக்கலாமா? நம்ம சைஸுக்கு பத்தாது. யாரது? ஐயா வந்துச்சு. ஐயோ என்ன பண்ணோம்? அதான் வழி, ஓடிடலாம். பாவி. Why God? Why me? இன்னைக்கு பொழுது இவனோட தானா? அங்கே கேமரா ஒழுங்கா பிடிங்க. சொல்ல வந்துட்டேன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஷார்ட்டுக்கு பேர் வந்து ஃபாலோ ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணுறதால அப்படியே கண்டினியூ பண்ணு ராஜா, நான் ஓடிடுறேன். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, லைட்டிங் கூட பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் யாரை தான் கூப்பிட்றதுன்னு தெரியலையே. இல்லை, ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கணும், அதுக்கு ஹேண்ட்ஸமாக ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். யாருமே கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? என்ன ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் கேட்டேன். அது அவங்க நிற்கிறார் ஒருத்தர், ஹேண்ட்ஸமாக இல்லை, அவரை வச்சு எடுத்துடலாம். அவரை கூப்பிடு. ஏய், உனக்கு ஃபோட்டோ வேணுமா வேணாமா? அப்போ போய் கூப்பிடு, அப்போ தான் எடுப்பேன். வணக்கம். வணக்கம்ப்பா. என்னதான் வேணும்? காசு எதாவது வேணுமா? ஃபோட்டோவா? யாரு? அவரா சிவா சொல்லு. இப்போ வந்துட்டேன். ஹலோ சார். ஹலோ சார், நாங்கள் இப்போ ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை தேடிட்டு இருந்தோம். நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த ஷார்ட் எடுத்துருவோம். பண்ணிடலாம். ஃபோட்டோ தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். ஃபோட்டோ இல்லை சார், ஷார்ட்டு. அதை அப்படியே வந்து அப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா போதும். பண்ணிடலாம். எடுத்துலாமா சார்? ஹை ஜம்பா லோ ஜம்பா? ஐ எம் a sportsman. அழுகக்கூடாது. உனக்கு ஃபோட்டோ வேணுமா வேணாமா? அப்போ கரெக்டாக போடி. ஒர்க் இன் இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க்கு. ஓடி வாங்க சார். ஓடுறதுல கூட என்ன ஒரு ஸ்டைலு. செம்மையாக பண்ணார்ல, செம்மையாக பண்ணார் சார். ஷார்ட்லாம் ஓகேவா? நல்லா வந்துச்சு சார், தேங்க்ஸ். நல்லா பண்ணியிருக்கேண்ணா. அதுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொன்னேன். சார் அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பியில் போட்டு லைக்ஸ் வாங்கிடுவேன். எடுத்துடலாம் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வாங்க, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க, நம்ம ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிடலாம். சார் இந்த பைக் வச்சு அப்படியே அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சார் சார் யாராம லூசுப்பேன். அடைச்சே, இங்கே வந்து ஞாபகம் வருது, அங்கே ஞாபகம் வந்து அவரை வச்சு எடுத்திருப்பேனே. இப்போ யாரை வச்சு நான் எடுப்பேன்? ஹேண்ட்ஸம் காய்க்கு நான் எங்கே போவேன்? என்ன தப்பார், நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஆள் தான் வேணும். கண்டுபிடி போ.
என்ன சொன்னோன்னே போயிட்டான், சாப்பிட போயிருப்பான் போல. ஜி ஆலார்பட்டி எப்படி போகணும் ஜி? சைடா போயிட்டியா? அந்த பக்கம். இந்த சைடா? அந்த பக்கம். ஓகே ஜி. ஜி 1 மினிட். சொல்லுங்க ஜி. நாங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை தேடிட்டு இருந்தோம். நீனும் போலையா? நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களை வச்சு அந்த ஷார்ட்டை எடுத்துருவோம் நாங்கள். கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஜி, யூ ஆர் ஸோ கைண்டு. இன்னும் ஒரே ஒரு ஆள் கிடைச்சா உங்களோட நிற்க வச்சு நடிக்க வச்சிடலாம். என்ன வேறு ஆள் கிடைக்கலல்ல? அப்போ நீ தான் நடிச்சாகும். ஜி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பீங்களா? கிளம்பலாம். சரி. உனக்கு ரோல் வச்சிருக்கேன்டி, ஆனால் ரொம்ப சின்ன ரோல். டேய் என்னடா குள்ளமாயிட்ட? போட்டனா தூக்கலாம் முடியாது, அவ்வளோதான். தூக்கலாம் முடியாது. ஜி போட்டோ சொல்ல வந்ததா? நல்லா வந்திருக்கு ஜி, தேங்க்ஸ் ஜி. நல்லா அடிச்சுக்கண்ணா, நல்லா பண்ணியிருக்கீங்க ஜி. என்ன காலையில் நடந்த மாதிரி நடக்குது? தேஜா ஊ ஜி. 4 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு லைக்ஸ் வாங்குவேன். என்ன சொல்கிறீங்க? காலையில் யாரை பார்த்தோம்? அப்போ அப்படி தான் இருக்கும். ஓகே ஜி, பண்ணிடலாம். ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. வரும்போது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுங்க. ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், ஆளை விடுங்க. ஜி ஜி பிரேசஸ்லாம் போட்டு அடிப்பீங்களா? பைத்தியம். ஃபோட்டோவா? முடியாது. ட்ரை போட விட்றான், ட்ரை போட விட்டுறான். உடஞ்சிதானா அவ்வளோதான்டா. ட்ரை போட விட்றா. முடியாதுடா. எவன்டா பாவி, ட்ரை போட விட்றா. நான் ஃபோட்டோ எடுத்து தொலைக்கிறேன்டா. விட்றா நீ. எடுக்கிறேன்டா. நம்பிட்டியா? முடியாது. விட்றா விட்றா. ஓ மை காட். பெரிய ரோடியோ. எங்கடா போற? இது கண்ணாடிடா, அது கத்திடா. இல்ல, நான் கிளம்புறேன். என்ன நானுமா? நான் முடியாதடா. விட்றா. என்ன இன்னும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடலடா. சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்டா. விட்றா. ஜேம்ஸ் பாண்டுன்னு நினப்பு. இந்த நிலமையில ஸ்னோரி கேம் ஷாட்லாம் முக்கியமாடா. டேய், நீ மட்டும் தானே ஸ்க்ரீனில் தெரியுற. என்னை விட்டுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, ரொம்ப டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்குறானே. இங்கே தான் போனா உள்ள போய் யாரை வெட்டிட்டு இருக்கானோ, எப்படி வெட்டிட்டு இருக்கானோ. ஷூ, எதுவும் பேசாத. ஐயோ, வந்துடுறான். இன்னும் 1 நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. 10 எண்ணுவோம், வேணாம் 5 எண்ணுவோம். 1 2 3 4. என்னடா ஏன் அழுவுற? என்னது கொலை பண்றத பாத்தியா? யாரா நீங்களா? நாங்க தனிமையில இனிமே காணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. யாரா நீங்க? நாங்க அதுக்கெல்லாம் வரல சார். நாங்க அப்படியே அந்த சைடா வரும்போது நேச்சரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கேமரா ஆக்சிடென்ட்டா உங்களை பார்த்து. டேய் கேமராவா? விட்டு பண்ணடுங்க. டேய் சார் சார் போய் சொல்லாத. சார் இருங்க சார். நாங்க வந்து சினிமாட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக வந்தோம் சார். அப்படின்னா சார் அதாவது வந்து ஷார்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம் சார். அப்படின்னா விளங்கிடும். எங்க ஓடுற சார்? உங்களுக்கு நான் எப்படி காட்டுவானா? என்ன காட்டா? சார் இங்கே பார்த்துங்க. இங்கே பாருங்க சார். இது வந்து ஃப்ளிப் ஷாட் சார். ஆஹா. இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஷாட் சார். ஓஹோ. இது வந்து ஸ்னோரி கேம் ஷாட் சார். ஆஹா. இதுதான் சார் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குப்பா. அவுடுடு அவுடுடு புரியல சார். எப்படிவா பண்ண? எப்படி எடுத்தேன்னு சொன்னால் நல்லா இருக்கும்ல?
ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப் ஷாட். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த ஷாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 விஷயம் ஹெல்ப் பண்ண போகுது. ஒன்று வந்து இந்த கேமராவோட ட்ரிபாட், இன்னொன்று வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற உங்களோட பார்ட்னர். ஓகேவா? கேமரா வந்து நம்ம மூவ் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி ரொட்டேஷன். இந்த ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொட்டேட் தான் பண்ண போகிறோம். உங்களோட ஆக்டரை வந்து நிற்க சொல்ல போகிறீங்க. இப்போ அவர் வந்து ஓடி வரும்போது உங்கள் கேமரா வந்து இந்த ஆங்கிள் கரெக்டாக அவர் ஜம்ப் பண்ணும்போது வந்து உங்களோட ரொட்டேஷனை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறீங்க. ஸோ கேமரா வந்து ஃப்ளிப் ஆகிடும் இந்த பக்கமாக. இப்படி இருக்கிறது இப்படி வந்துடும். முக்கியமாக வந்து உங்கள் கேமரா வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு தான் வந்து உங்கள் ட்ரிப்பாடை வந்து யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி. ஓகேவா? நம்ம ஆக்டர் வந்து அங்கே இருக்காரு. அவர் வந்து இப்போ ஸ்டார்ட் சொன்ன பிறகு ஓடி வருவார். நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன்? ரெடியா? ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளிப் ஷாட்டை வந்து பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ரன்னிங்கில் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து ஷார்ட் கிடையாது, ஒரு கான்செப்ட். ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சிருக்கிற ஃப்ரேமில் 2 சப்ஜெக்ட் வச்சுருப்போம். ஒன்று வந்து க்ளோஸ்லேயும் இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ்லேயும் வைக்கிறோம். பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற விஷயம் மூலமா க்ளோஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பெருசாகவும், டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து சின்னதாகவும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஷார்ட்டில் வந்து சப்ஜெக்ட் பதில் 2 ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவங்க தான் அந்த 2 ஆக்டர்ஸ். இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மட்டும் போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஃப்ரேம் படி வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த ஷாட் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 பேர் ரெடியா? ஓகே. ஓகே, இப்போ வந்து அந்த ஷாட் எடுத்துருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் 2 சப்ஜெக்ட்டுக்கு அந்த டிஸ்டன்ஸை வந்து காட்டாத அளவுக்கு அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் மறைக்க வேண்டியதாக வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிராஸ் இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து எடுத்திங்கன்னா தான் வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து மறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கிராஸில் நிற்கும் போது வந்து அவங்க 2 பேரோட ஃபுட்டு கிட்டத்தட்ட தெரியாது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. அதுதான் இங்கே முக்கியம். ஸோ ஓகேவா, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய டிப். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்னோரி கேம் ஷாட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவை வந்து ஒரு கேமரா, ஒரு ட்ரிபாடும். கேமராவை ட்ரிபாடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்னோரி கேம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா வந்து ஆக்டர் மட்டும்தான் அப்படியே ஸ்டேபிளாக இருப்பார். பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மட்டும் தான் ஆடிட்டே இருக்கும். சரிங்களா? ட்ரிபாடுக்கு 3 ஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கை வந்து ஒரு பெல்ட்டை கட்டிக்க சொல்லுங்கள். அந்த பெல்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இந்த ட்ரிபாடோட 3வது ஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். மீதி இருக்கிற இந்த 2 ஸ்டிக்கை இவங்க 2 கைகளுக்கு நடுவில் விட்டு பிடிச்சிக்க சொல்லுங்கள். அண்ட் வந்து ட்ரிபாடை வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பெல்ட்டை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு பின்னாடி நல்லா கட்டியிருக்கோம். சரிங்களா? ஸ்ட்ராங்காக நிற்கிறதுல ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதனால் கேமரா இப்படி போயிடலாம், சில நேரத்தில் ஷேக் ஆகலாம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் வந்து இந்த ஹேண்டில் மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு நடிச்சாங்கன்னா அவர் பிடிக்கிறதுலாம் தெரிய போகிறது கிடையாது. அவர் வந்து அவரோட ஃபேஸ் இது வரைக்கும் தான் தெரிய போகுது. இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்துலாம் சும்மா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆனால் தான் இந்த வந்து ஷாட் வந்து அழகாக இருக்கும். ஒரு வேளை ஒரு டிஎஸ்எல்ஆரோ ஒரு சாதாரண ஹேண்டி கேம் வச்சு பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்க வேண்டியது. சூப்பராக இருக்குப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த அதுவும் இல்லாமல் சோனா கேம் தானே? ஸ்னோரி கேம் சார். ஸ்டோரி கேம். நல்லா இருந்துச்சுல? சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாட்டை என்னை வச்சு எடுக்கிற சரி, எடுத்து அரேஞ்ச் பண்ணு. இவனே அவருக்கு அந்த ட்ரிப்பாடெலாம் வச்சு அந்த பெல்ட்டெல்லாம் கட்டி பார்த்து ஒழுங்காக பண்ணியா? என்னடா பண்ணுற? என்னடா மிரட்டுற? இங்கே தான் வைக்கணுமா? பார்த்து வைடா, பார்த்து வைடா. சார் ட்ரைபாடை கொடுத்துட்டு போங்க சார். மாட்டினான். அவனை அப்படியே கடலில் தூக்கி போட்டுருங்க சார். அப்போ கூட மெந்துக்குனே வருவான் சார். ஓகே ஜி, எடுத்துடலாமா? ஜி இதுவா போஸ்? அதான் ஜி முன்னாடி தம்பி ஜி நல்லா பாருங்க. இல்லை இதுவா போஸ்ன்னு கேட்டேன் சார். ரொம்ப நேரமாக ஸ்டாண்டிங் எவ்வளோ சார் அவ்வளோ எடுத்துகிட்டு இருப்பீங்க? சரி கொஞ்சம் திருப்புங்க சார். ரைட்டில் பார்க்கணுமா லெஃப்ட்டில் பார்க்கணுமா? ஒரு சைடாக பாருங்க ஜி.
ஜி இது பாருங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் okay, கட்சி பாருங்க super. சார் சார் என்ன சார் அதுக்குள்ளே திருப்பிட்டீங்க? ஜி மேலே பார்க்காதீங்க ஜி, கொஞ்சம் கீழே பாருங்க. கிளியா இந்த கீழே சார் சார் போதும் சார், இந்த சைடு திருப்பி இந்த சைடு வாங்க. ஜி 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 சார் தோ சார் ஓகே சார் ஓகேவா சார்? ஜி 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 சார் ஓகேவா சார்? உங்கடா ஹே நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு கேமரா மூவ் ஆகிறத பார்த்துருப்பீங்களா? அதுக்கு பேர் தாங்க வீப் பேன் ஷாட். டிரான்சிஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த ஷாட்டை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. முக்கியமாக ஹரி சார் படத்தில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். டேய். என்ன ஜி டான்றீங்க? உன்னதான்டா. ஆரம்பத்தில் பிசி ஸ்ரீராம்லாம் சொன்னீங்களே ஜி. ஆமாடா சொன்னேன்டா எர்ரா. சரி ஓகேவா? எடுத்தாச்சு. டேய் 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 காணி போட சமயம் இருக்குமா? நல்லா இருக்கும் ஜி. கண்ணாடி இருக்கா? டேய் டேய் காணடா. டேய் என்ன கண்ணாடிலாம் கேட்குற? அதெல்லாம் தர முடியாது. என்ன இப்போ நான் யார் தெரியுமா? சமயம் இருக்கும்டா. என்ன ஜி காட்டன் ஜி? நல்லா இருக்கும் ஜி. இருந்தாலும் டேய் என்னடா நான் பாட்டு பேசினேங்க, நாங்கள் பார்த்துன்னே இருக்கா? டேய் அடிங்க வச்சுட்டான்டா. அஸ்டாஞ்சி என்ன? டேய் 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 அடிக்காதடா. டேய் கிளம்புற வேண்டியது. டேய் இருடா அஷ்டலடா. நான் ஏழை பசங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணுறேன் பாருடா. இங்கே இருடா. எங்கே போனாலும் இவங்களாவே இருக்காங்களே.